இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் நம்ம நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த ரைஸை நல்லா அலம்பிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஆனியன் நல்ல பெரிய ஆனியன் 1, தக்காளி 4 கணக்கு வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு பெரிய வெங்காயம் 1, தக்காளி 4. இன்றைக்கி நான் 4 கிளாஸ் ரைஸ் எடுத்தனால 4 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் 4 தக்காளி வீதம் கட் பண்ணி நான் வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனாஸ், பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் நான் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். வேறு எந்த பொடியும் நான் யூஸ் பண்ணலை, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம சமையலை ஆரம்பிக்கலாம். ஆன் பண்ணி குக்கரை ஹீட் பண்ணுறேன். ஆயில் விட்டுக்கிறேன். சாதாரண குக்கிங் ஆயில் தான். 3 டீஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டதும் அது கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நெக்ஸ்ட் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணால் ஆனியனை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிட்டு இருக்குது. இதோட நான் இந்த 1-2 நசுக்குன வெள்ளைப்பூடை சேர்க்குறேன். நான் இதில் இஞ்சி எடுத்துக்கல இன்றைக்கி, ஏன்னா இஞ்சி பூண்டுன்னு சேர்த்தோம்னா பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு கிடச்சிரும். தக்காளி சாதம் தனி ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கணும். இந்த பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. ஆனியனும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். நான் இங்கே தக்காளி ஒரு கிளாஸுக்கு 4 தக்காளி வீதம் எடுக்க சொன்னேன். புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்றவங்க தக்காளியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இங்கே பசங்களுக்கு நல்லா ஜூஸியாக தக்காளி சாதம் இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால 1க்கு 4 அப்படின்னு நான் எடுத்துருக்கேன். ஜூஸியாக வேணுன்றவங்க 1க்கு 4 எடுங்க, இல்லை அப்படின்னா 1க்கு 3 தக்காளி. இது நல்லா வதங்கி வரணும். தக்காளி இது வதங்கி வர்றதுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். சால்ட்டோடு சேர்த்து 4 கிளாஸுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இது நல்லா வதங்கி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். அதில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது, தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு. நல்லா வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு நல்லா டைம் கொடுங்க. நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. டொமேட்டோஸ்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கிறோம்.
போட்டு நல்லா அந்த டொமேட்டோ பியூரியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ரைஸில் ஒட்டுன்றதுக்காக முதல் ரைஸை போட்டு நல்லா 2 கிளறிட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா 1க்கு 2 அப்படின்ற அளவுக்கு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை ஊற்றிக்கிறோம். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. டொமேட்டோவே நல்லா தண்ணி வெளியில் வரும். அது நல்லா வதங்கும் போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா உப்பையும் மிளகாத்தூளையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது மேலே நான் கட் பண்ண கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடறோம். நான் யூஸ் பண்ணுற ரைஸுக்கு வந்து எப்பயுமே சாதத்துக்கு 2 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணுவேன். அதே மாதிரி 2 விசில் வரட்டும், அப்புறம் சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணால் தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். வெயிட்டையும் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும். தக்காளி சாதம் ரெடி.